ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ஜாப் நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட இந்து சமய அறநிலையத்துறையில இருந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனலோட ஷார்ட் செக்ஷன்ல டெய்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பேங்க் ஜாப், ஆர்ஆர்பி ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் மிஸ் பண்ணாம செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்ப நாம இந்து சமய அறநிலையத்துறையில இருந்து கொடுத்துருக்கிற வேலை வாய்ப்புல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோலயே எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜரும் நம்ம சொல்ல போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு சில ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அது என்னென்ன ஜாப், அதோட சேலரி டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே நம்ம சொல்ல போறோம். இதுல என்ன ஹைலைட்னா நீங்க எக்ஸாமும் எழுத தேவையில்லை, எக்ஸாம் ஃபீஸும் கட்ட தேவையில்லை அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதோட சேலரி எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8th பாஸ் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே மறக்காம அப்ளை பண்ணுங்க. இது ஒரு பர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட கடைசி டேட் அப்ளை பண்றதுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 5th ஆஃப் அக்டோபர் 2024 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. மறக்காம அப்ளை பண்ணிருங்க. வாங்க என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்கு, என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது கூடவே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்திலிருந்து ரிலீஸ் பண்ண ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இது எந்த கோயில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா முத்தாரம்மன் திருக்கோயில், குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர் வட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இதுல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க யாராச்சும் திருச்செந்தூர், தூத்துக்குடியில இருந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு நாள் என்னைக்குன்னு பார்த்தோம்னா 6th ஆஃப் செப்டம்பர்ல இருந்து இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த திருக்கோயில்ல இருக்கிற மருத்துவ மையத்திற்கு கீழே குறிப்பிட்டுள்ள பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்யும் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது என்னைக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும்னா 5th ஆஃப் அக்டோபர் 2024 5:45 நீங்க அப்ளை பண்ணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் வர்ற நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மருத்துவ அலுவலர் 2 பணியிடங்கள் இருக்குன்றாங்க. வயது வரம்பு 35 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 60,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கல்வி தகுதி பிற தகுதிகள் என்னன்னா எம்பிபிஎஸ் குவாலிஃபைட், ரிஜிஸ்டர்ட் அண்டர் எம்எஸ்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவிலியர் பணியிடங்கள் எண்ணிக்கை 2, வயது 35க்குள்ள இருக்கணும், 14,000 சேலரி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட கல்வி தகுதி டிஜிஎன்எம், டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் 2 பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பந்த ஊதியம் 66,000 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும், தமிழ் எழுதி படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்கிற இது. அதுக்கப்புறம் நிபந்தனை என்னன்னா இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தொற்று நோயுடல் அல்லது மனநலம் குன்றிய குறைபாடு உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள், பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டவர்கள், அரசு பணிகள், பொது ஸ்தாபனங்கள் மற்றும் வேறு இடங்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஆகியோர் மேற்படி பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு சில இது கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா
நீங்க வந்து இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை செயல் அலுவலர் அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோயில், குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர் வட்டம், தூத்துக்குடி மாவட்டம் என்ற முகவரிக்கு இன்னைக்கு மாலைக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன் ஃபார்ம் எதையுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தில் உரிய பட்டியலில் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள், கோரப்பட்ட சான்றுகளுடன் இணைக்கப்படாமல் வர பிற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோயில், குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர் வட்டம், தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து உங்க போட்டோகிராஃப் வந்து அங்க அட்டாச் பண்ணணும். விண்ணப்பதாரர் பெயர், தந்தை பெயர், தற்போதைய முகவரி, இறந்த தேதி மற்றும் வயது சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். ஸோ நீங்க வந்து பர்த் ப்ரூஃப்க்கு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு ஏதோ ஒரு சான்று வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மதம் மற்றும் வகுப்பு சான்றிதழ் மற்றும் நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு பதிவு பெற்ற அலுவலரிடமிருந்து நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்குறித்த விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. டைரக்டா நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு ஜாப் நோட்டிபிகேஷனோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறோம்.